அதாவது டிஎம்கே இப்போ பணபலம் அதிகம், பணம் நிறைய காசு கொடுப்பாங்க. நான் மனசு வச்சு சேர்த்துருவா ஒண்டியா என்ன கேட்குறேன் அந்த வார்த்தை. அது வந்து திமுகன்ற பொறுப்பு கிடையாது. அது அவன் ஊரில் காசுறான்னா அவரு ஸ்டாலினில் போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு விட்டு வராரு. 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து நிறைய பேருக்கு வராதே இருக்குது. ஏன் வரல? ஜெம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஸோ இங்கே மக்கள் ஆதரவு யாருக்கு போக போகுது அப்படின்றதான் மக்கள்கிட்ட கேட்டு டைரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். விக்கிரவாண்டியில் இருக்க தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தொகுதியில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும், எது நடந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்றதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க, அது என்ன ரீசனுக்காக இந்த ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்க போகிறோம். தேமுதிக இந்த போட்டியில் கலந்துக்கல, அதே மாதிரி அதிமுக அவங்களும் கலந்துக்கல. அண்ட் சுயேட்சை வேட்பாளர்கள் அண்ட் திமுக, பாமக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க. ஸோ இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையான கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் கண்டிப்பாக வருது. ஸோ ஆல்ரெடி டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி ஏடிஎம்கே நிக்கலன்னு சொல்லிட்டாங்க, தேமுதிக நிக்கலன்ட்டாங்க. உங்களுடைய கணிப்புப்படி யார் இந்த வருவா ஆதரவு? இல்லை, எங்களோட கணக்கு பார்த்தோன்னா மாம்பழம் ராமதாஸ் சார் தான் இந்த ஃபுல்லாகவே தொகுதி ஃபுல்லாக விழுப்புரம் அவர் தான் இது. எங்கள் நல்லபடி பார்த்தோன்னாக்கா எல்லாருமே அவர் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ பார்த்தோன்னா நடந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிஎம்கே தான் பண்ணியிருக்காங்க. டிஎம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்ம விவசாயத்தை பற்றி அந்த அளவுக்கு இன்னும் சரியாக இதுவாக இல்லை. நான் சென்னையில் இருந்தேன். நான் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் வாழ்வாதாரம் கஷ்டப்பட்டனால எங்கள் சொந்த ஊரே லாக் ஆகிட்டோம். பட் சொந்த இடம் தான், வீடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தான் இருக்குது வாழ்க்கை. பட் இப்போதைக்கு அதான் நம்ம டிஎம்கே வந்தால் ஓகே, பட் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கவங்க வருவாங்க கண்டிப்பாக. எங்கள் ஆதரவு பார்த்தோன்னா இந்த வருஷம் பார்த்தோன்னா நிறையா திமுகவுக்கு தான் நிறையா ஆதரவு கொடுக்குறாங்க. எங்கள் நாங்களாமே பார்த்தீங்கன்னா திமுகவை தான் செய்வோம். திமுக தான் வரும் இந்த வாட்டி. திமுக தான் ஜெயிக்கும். அதாவது டிஎம்கே இப்போ பணபலம் அதிகம், பணம் நிறைய காசு கொடுப்பாங்க. அதனால் அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல. நான் மாம்பழத்தை தான் போடுவோம். மாம்பழத்துக்கு தான் நீங்கள் போடுவீங்க? ஆமாம். ஏன்? அவர் மதுவிலக்கு அமல்படுத்துறாரு, சாராயத்தை ஒழிக்கணுன்றாரு. இந்த இப்போ கூட அந்த கள்ளக்குறிச்சியில் 50 பேர் மேலே செத்தாங்க. அதனால் அது நல்லதாக இருக்குது. யாரு ஜெயிப்பாங்கன்னா நாங்கள் உலகமே போட போகுது. நான் போட்டால் ஜெயிக்க போகுதா? நாடே பார்த்தா தான் ஜெயிக்க போகுது. அதை என்ன கேட்காதீங்க அந்த சட்டம்லாம். நாடே ஜெயிச்சா தான் நான் போட்டால் தான் ஜெயிக்கும். நான் மனசு வச்சு ஜெயிச்சிருவா ஒண்டியா என்ன கேட்குறேன் அந்த வார்த்தை. இப்போ இருக்கிறது எல்லாம் இந்த திமுக தான் இருக்கிறாங்களே இப்போ. ஆமாம், அதுதான் வரும்னு நினைக்கிறேன். எங்களோட விருப்பம் திமுக தான் நான் போடுவோம். இங்கே ஜெயிக்கிறது சூரியன் தான் ஜெயிக்கும். எப்பயுமேன்றது இல்லை. இப்போ ஏடிஎம்கே இருந்தால் கூட அதில் வஞ்சி போவோம். இப்போ அது இல்லாதால இப்போ திமுக தான் ஜெயிக்கும். இந்த வாட்டி சூரியன் தான் வரும். தெரியலையே, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஓகே. ஆ, ஆ. நீங்க உங்களுக்கு ஒரு எல்லாம் இப்படி தாங்கிறாங்க அப்படி தாங்கிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன வேணும் என்ன வேண்டாம், அதாவது இந்த இருக்க மக்களுக்கு இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்கப்பா போதும். இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் என்னன்னா என்ன வேணும்னு இங்கே இருக்கிற நகராட்சி தலைவர்களும் சரி யாருன்னு என்ன வேணும் குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு என்ன இதுன்னு பண்ணி விட்டால் போதும். ஆனால் யாருமே வர்றதில்லை. ஓட்டு கேட்கறது பார்த்தோன்னா இந்த ரோட்டில் நாங்களே பார்க்குறோம். இந்த விக்கிரவாண்டி தொகுதி ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் தான் இந்த காருங்கெல்லாம் வருது. அது டைம் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் கேட்கறதில்ல, வர்றதில்லை. வீட்டில் செக் பண்ணுறது எல்லாமே இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு தேவைங்கும் போது தான் வராங்க. எங்களுக்கு என்ன ஒரு குறைங்க கேட்டால் யார் ஜெயிச்சாலுமே சரி நல்லது பண்ணால் நல்லது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா போதும், எதுவும் கேட்கறது இல்லை, வர்றது இல்லை. இதுதான் ஓட்டு மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாம், ஓட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது அவங்களை என்ன எது எங்கே ஊராட்சி மன்ற தலைவரும் சரி அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவரும் சரி ஓட்டு போகிறோன்னா ஒரு 500-600 குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைகளை இது தீர்த்து வச்சா போதும். மற்றபடி எந்த கட்சிகள் வந்தாலும் சரி எல்லாம் சரி குறைகள் என்ன அப்படின்னு கேட்க ஒரு ஆளுங்க வந்தால் போதும், யாரும் வரமாட்டாங்க. இங்கே குடிநீருக்குலாம் அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் குடிநீர் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் சார், கேரன்லேருந்து குடிநீர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அதாவது எங்கே இருக்குது இந்த ரோட்லேயும் ஒரு 60-70 குடும்பம் இருக்குது. ஆனால் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதான் அரசியல்வாதிங்க வரமாட்டாங்க. 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து நிறைய பேருக்கு வராதே இருக்குது. ஏன் வரல? அது என்ன காரணம்னு தெரியல, வர மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல, வர மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. நாங்கள் 2 டைம் போய் பதிஞ்சிட்டு வந்தோம், வரவே இல்லை. அது என்ன காரணம்னு தெரியல. அது எங்களுக்கு வேணும் முக்கியமா. ஸ்கூல்ல சுத்து மதில் வேணும். ஸ்கூலுக்கு சுத்து மதில் வேணும். ஸ்கூலுக்கு சுத்து மதில் இல்லை. அது இல்லாத மதில் இல்லாதனால வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு அந்த இடத்த மதுபானம்லாம் சாப்பிட்றாங்க.
அது நிறைய தடவை சொல்லிட்டோம் கிராம சபை கூட்டத்துலையும், அது இன்னும் எதுவும் நிறைவேற்றலை யாரும் அதை. மக்களுக்கு உதவுற மாதிரி ஓஏபி ஒரு அட்டை மாரியில் காசு வரல, அந்த அட்டையை திருப்பி நாங்கள் தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க சூரிய கட்சிக்காரரு. அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம். லைட்டு வசதி கொஞ்சம் கிடையாது. காலனிக்கு போகிற வழியில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த ஏரியா இது, எந்த தாலுக்கா? எசாலம், விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி வட்டம். இந்த கிராமம் பேர் மண்டகப்பட்டு. 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 இந்த லைட் வசதி மட்டும் இருந்தால் போதும். தண்ணி வசதி கிடையாது. நாங்கள் ஒரு 20 குடும்பக்காரங்க ரோட்டில் இருக்கிறோம், எசாலம் ரோட்டில். சரி. குடி தண்ணி கிடையாது. ஈச்சங்கப்பா முன்ன பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுங்க. இங்கே ஏரி கோடியாண்டா ரோடு போகுது, அங்கே பஸ் நிறுத்த சொல்ல. ஆஞ்சநேயர் கோயிலாண்டா, கோயிலுக்குலாம் வரவங்களாம் அங்கே போய் நிறுத்திட்டு 1 மைல் தொலைவு நடந்து வரத்தாக்குது. அதுக்கோசரம் அங்கே நிறுத்த சொல்லு ஆஞ்சநேயர் கோயிலாண்டா. நிறுத்த சொல்ல. மண்டகப்பட்டு ஊருக்கு தான் பஸ் இருக்கு. மண்டகப்பட்டு ஊர் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஆமாம். ஸோ அந்த 1 கிலோமீட்டருக்கும் இங்கே உள்ளதுக்கும் எத்தனை டிஸ்டன்ஸில் நிப்பாட்டுறாங்க? இங்கேருந்து மண்டகப்பட்டு பசங்க இங்கே வரதே கிடையாது. இங்கேருந்து நடந்து நேம்பூர் இல்லை முட்டத்தூர். ஓகே. மண்டகப்பட்டு அப்படின்ற ஏரியாவில் பஸ் நிப்பாட்டினா பெட்ரு. மண்டகப்பட்டு போகல, பஸ்ஸே கிடையாது. பஸ்ஸே போகல. ஆமாம். ஊருக்குள்ளே பஸ் போகல. எங்கே எத்தனை குடும்பம் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? அவங்க வந்து 1200 தலைக்கட்டுக்குது. எங்கள் ஊரில் ஒரு 1200 ஓட்டு. 1200 ஓட்டுக்கு ஒரு பஸ் கூட வர்றதில்ல. பஸ்ஸு வருது, நடுவில் நிற்க ஒரு ரூட்டில் வர மாட்டேங்குது. ஸ்கூல் படிக்கிற பசங்க எப்படி போகிறாங்க? அது இருக்குதுங்க, முட்டத்தூர் இன்னும் மண்டபத்துலாம் வருது பசங்க. அதே வரல 20 வருஷமா ஆகுது, இன்னும் பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. நிறுத்தினா கூட அங்கே 100 ரூடு இருக்குது, அந்த 100 ரூடு வந்து அங்கே தான் வந்து ஏறணுமா, இங்கே நிறுத்த மாட்டாங்களாம். அது நிறுத்த சொல்ல. இந்த பிரச்சனையை கண்டிஷனாக தீர்க்கணுன்ற ஒரு எல்லாரும் இப்போ ஏன்னா கட்சிக்காரங்க பூரா உள்ளார வந்துக்கிறாங்க, பார்த்துட்டாங்க இந்த கிராமத்துக்கு பஸ் வசதி இல்லை அப்படின்றத ஸ்டெடியாக பார்த்துட்டாங்க, செய்வாங்க. அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இங்கே இருக்குது ஐயா. ஒரு களம் சிமெண்டி களம் இல்லைன்றது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. எல்லாம் எந்த விளைஞ்சாலும் எடுத்துக்கின்னு பக்கத்து ஊர் தான் நாங்கள் போகிறதாரு. சிமெண்டி களம்னா விவசாயிகளுக்கு தேவையான சிமெண்டி களம் உங்களுக்கு தெரியும். நெல்லுகள்லாம் போட்டு அடிக்கிறது, எள்ளு விளைஞ்சா போகிறதுக்கு, மல்லாட்டை போஞ்சா காய வைக்கிறதுக்கு, கொட்டுறதுக்கு அந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்குது. இது அவசியம் தேவை. இந்த 2 வசதி எங்களுக்கு கிராமத்துக்கு எங்கள் ஊர் தலைவரும் அது ஸ்டெப் எடுத்து ஒரு முயற்சியான எடுக்கலை, அது அப்படியே இருக்குது. அதான் பஸ் வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் வேணும் அங்கே. எந்த ஸ்டாப் டு எந்த ஸ்டாப்? எசாலம். இப்போ நேம்பூர் சைடு வருது பேர் எசாலம் பஸ், அது வந்து நிறுத்தணும் எங்கள் ஊருக்கு. இன்னொரு ஸ்டாப்பிங் வேணும். சுமார் வந்து 1200 ஓட்டு ஐயா. நம்ம ஊரில் வந்து 1200 ஓட்டுக்கு கம்மி கிடையாது. 1300 ஓட்டு இருக்குதுன்றாங்க, 1200 சில்லற ஓட்டு. இதில் பார்த்தோன்னா நம்ம ஊருக்கு பஸ் வசதி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் வந்து பஸ் எந்த பஸ்ஸுமே உள்ளார டச்சே கிடையாது. ஏன் டச் இல்லை? அது பஸ் வசதி வந்து உள்ளார போய் இப்படி உள்ளார ஒரு ரவுண்டு வரதுக்கான வழி இல்லாதனால பஸ் வசதி 2 சிங்கிள் வந்தாங்க, குணத்தூர் வண்டியை மாற்றி விட்டாங்க. அது வந்து சரியாக வரதில்லை, திரும்புறதில்லை, வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படியே ஸ்டப் ஆகி போச்சு. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக ஒரு 2-3 நாளாக இப்போ பஸ் வந்து நிற்குது. இப்போ இந்த ஒரு 3 நாளாக 4 நாளாக தான் பஸ் வந்து இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த எசாலத்து ரோடு இந்த ரோடு டச் இருக்கிறதுனால இப்படி எசாலம் ரோட்டில் போயிடுறாங்க, வந்துடுறாங்க. இதனால் மக்களுக்கு ஸ்கூலுக்கு பிரச்சனை இல்லாத இந்த எசாலம் ரோடுக்கு தான், அதனால் ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அவசியம் ஒரு பஸ் உள்ளார வந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓட்டு வந்து கேட்க வராங்கல்ல, இப்போ எல்லாம் கேட்க வந்துட்டு இருக்காங்களே, யாராவது வந்து உங்ககிட்ட இது வேணுமா இது வேண்டாமான்னு கேட்குறாங்க? அது கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கலன்னா வந்து கேட்குறாங்களே தவிர நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர ரெண்டாவது அதை செய்முறையில் கொண்டாடல. என்ன பஸ் நிப்பாட்ட அதெல்லாம் கோரிக்கைலாம் வைக்கல, அதெல்லாம் சட்டம்லாம் அதெல்லாம் போடல. ஒரு வருஷத்துல 30 நாள் ஏறி வேலை, 50 நாள் 100 நாள் சொன்னாங்க. 50 நாளாக அது கூட யாராவது அட்டை எடுத்து பாருங்க. அதுமாரி வேலை செஞ்சு கிடக்குறோம், கூலி வேலை தான் போய் செய்கிறோம். ஒரு தக்காளி வந்து 100 ரூபாய் வைக்கிறான் கிலோ. நாங்கள் போய் 100 ரூபாய்க்கு இன்றைக்கெல்லாம் களை கொத்தினா தான் அந்த 1 கிலோ தக்காளி வாங்க முடியுது. அதுமாரி வேலை செஞ்சு சாப்பிட்டு கிடக்குறோம். இந்த வேலை இல்லாத எங்களுக்கு முக்கியம் பஸ் ஸ்டாண்டு கட்டி வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுங்க. இந்த களிமண் வந்து குத்தி பாருங்க, நீங்கள் வந்து கட்டப்பாறை வாங்க 100 அடி நிமிட்டுக்கு எடுத்தா தான் 300 ரூபாய் கூலி போடுவாங்களாம், இல்லாட்டா போட மாட்டாங்களாம். இது எப்படி எடுக்குதுன்னு நீங்களா போய் பாருங்க. அது பாருங்க போய் கட்டப்பாறை எடுத்தா. அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்கு. கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, போய் பாருங்க. இந்த விஷயம் வேண்டவே வேண்டாம் இந்த தொகுதியில். இந்த விஷயம் வேண்டவே வேண்டாம்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாக எதுவும் கொடுக்க வேண்டாம். ஃப்ரீயாக எதுவுமே வேண்டாம் சார். பார்த்துக்குறோம். ஃப்ரீயாக எதுவுமே வேண்டாம். ஃப்ரீயாக எதுவும் வேண்டாம். என்னவோ எங்களை கேட்டுட்டு இந்த இருக்கிற வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேன் பண்ணுறது சொல்லிட்டு நல்லது பண்ணுறாங்க, தப்பு இல்லை. அது நிறைய பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வளர்ச்சி அது நல்ல விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. அது யாருக்கு வளர்ச்சி ஆகுமோ அங்கே ஆனால் மட்டும் போதும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கோ நிறைய இந்த ஃப்ரீ பஸ் விட்றாங்க, நிறைய விட்றாங்க, நல்ல விஷயங்கள் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் தேவையில்லாது.
வேற ஒன்றும் இல்லை. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும் அதை மட்டும் ஆமாம், செஞ்சு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொல்லிமேட்டில் வேலை செய்யறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அவங்க ஃப்ரீயாக லேடிஸ் பண்ணி எங்கே போகிறாங்க, அப்படியே போனாலுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கலாம் பார்த்தா ஜென்ஸ் தான் பேங்க்கும் சரி எங்கே போனாலும் அவங்க தான் போகிறாங்க. எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், அதை மட்டும் பண்ணால் போதும். இங்க இருக்கிற அந்த ஒயின் ஷாப்பை கொஞ்சம் எடுத்துருங்களாம். ஒயின் ஷாப் எடுத்துக்கலாம். எங்க இருக்கு அது கரெக்ட்? அது நேம்பர் சைடில் தான் இருக்கு. அது முக்கியமா அதை கொஞ்சம் எடுங்க. ஏன் அது வர அது இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகுதா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு? நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் விட்ட பிரச்சனை வருது, குடிச்சிட்டு வந்து சண்டை வளர்த்துறாங்க. அதனால அது முக்கியமா கொஞ்சம் எடுத்துணும். துளா விட்டு வந்தா பரவாயில்ல. ஆமாம், அந்த ஏன் எங்கள் ஏரியாவில் அது இல்லை சார். கள்ளசாராயன்ற எங்கள் ஏரியாவில் கிடையாது. எங்கள் ஏரியாவில் பிராந்தி கடை இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் லோக்கலில் பிராந்தி கடை இருக்கிறதுனால அந்த வசதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த கருத்தெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து திமுகன்ற பொறுப்பு கிடையாது. அது அவன் ஊரில் காசுறான்னா அவரு ஸ்டாலினில் போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு விட்டு வர்றாரு. அவன் விருப்பத்துக்கு அவன் காசுறான். இது அதனால கொட்டுறத வந்து திமுக இது கூட்டணி இருக்கலாம், இல்லை இவங்க சொல்லி தான் காசலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு புரியல. அதான் வந்து திமுக சொல்கிறது அவருக்கு என்ன எந்த மூலையிலே ஒன்று கிடக்குது, கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராமத்தில் காசுறாங்க. அதெல்லாம் வந்து அவராக பார்த்துங்கிறாரு. இருக்கிற அந்த தொகுதி எம்எல்ஏ பார்க்கணும், அந்த ஊர் தலைவர் பார்க்கணும், அந்த ஊர் கிளார்க்கு பார்க்கணும், இந்த அவங்க தான் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம அவர் ஸ்டாலினில் வந்து எங்கே சரக்கு காசுறாங்கன்னா பார்க்க முடியும். ஆளுங்கட்சியாக இருந்து அது பார்க்காம விட்டு தப்பு தான் அது. எப்படி தெரியாத போயிருக்கோம். அதனால் அது அவங்க செஞ்சு தான் இருக்கணும். இப்போ அங்கே அந்த கல்லூராய மலை பக்கம், அந்த கள்ளக்குறிச்சி பக்கம் அது இது மலைப்பகுதியில் என்ன காசும். இங்கெல்லாம் இந்த எங்கள் விக்கிராண்டி பிளாக்கில் எங்கேயுமே 10 சுத்தோடமே எங்கள் சாராயம் காசுறது கிடையாது, விற்கிறதும் கிடையாது. எங்கள் சாராயம் கிடையாது, வெறும் டாஸ்மார்க் தான். அது பெரிய தப்பு சார். அது கள்ளசாராயன்றது மக்களுக்கு தெரியாது இல்லையா. காசு கம்மியாக இருக்குதுன்றதுக்காக வாங்கி குடிப்பாங்க. அதை கண்டிஷனாக நிறுத்தணும், அது கண்டிஷனாக ஒழிக்கணும். ஏன்னா பாட்டிலில் குடிக்கிறாங்கன்னா அதில் வந்து இவ்வளோ குடித்தா மக்களுக்கு பாதிக்கப்படாதுன்றத கண்ட்ரோல் பண்ணி ஒரு மெடிசன் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி சரக்கு குடிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப விஷம் கலந்துருக்கும், அதுன்றது தெரியாத வாங்கி குடிப்பாங்க. காசு கம்மியாக தானே மக்கள் தேடி போவாங்க. இதில் சாவுன்றதை அவங்களுக்கு நினச்சே பார்க்க மாட்டாங்க இல்லையா. அது கண்டிஷனாக ஒழிக்கணும் ஐயா. அது மலைவாழ் பகுதியாக இருந்தாலும் அந்த மலையில் காசுறது தெரியாதவ இருக்காது. போலீஸு அரசியல்வாதிலாம் தெரியாதவ இருக்கும். அது தெரிஞ்சுதான் இது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அந்த அந்த எம்எல்ஏ அந்த அந்த இப்போ இது தாலுகாவில் உள்ள போலீஸு அதிகாரிங்க அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன செய்கிற மாதிரி இருந்தால் இவங்க எந்த தகவல் செய்யணுமோ அவங்க செய்யணும். இந்த சுத்து வட்டார பகுதியில் அப்படி இல்லை. இல்லை, அந்த சாராயன்ற வேலைக்கே வேலை கிடையாது இங்கே. அவங்களுடைய கருத்துல அந்த ஊர் எம்எல்ஏ அந்த ஊர் அவங்க தான் பார்க்கணும். அங்கே போலீஸு எல்லாம் அவங்க தான் பார்க்கணும். நம்ம ஏரியாவில் இங்கே சாராயங்கிறாங்க, எதுவும் காசில் இங்கே அந்த பழக்கம் எதுவும் இல்லை. இவங்க ஆட்சிக்கும் சாராயம் காசு எடுத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அந்த காலத்துல தான் காசுங்கிறாங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து தான் காசுங்கிறாங்க. மறுபடியும் ஜெயலலிதா ஆண்டாங்க, கலைஞர் ஆண்டாங்க, மறுபடியும் எடப்பாடியார் ஆண்டார், இப்போ ஸ்டாலின் வந்துக்கிறாரு. இந்த கலாச்சாரம் அப்போ தான் ஒழிக்க முடியாதுதாங்க. அதாவது வந்து அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த எம்எல்ஏ, அந்த ஊர் தலைவர், அந்த ஊர் கவுன்சிலரு அவங்கள வச்சு தான் அதை ஒழிக்கலாமக்கோசரம். நம்ம அதனால் வந்து ஆட்சி சரியில்லைன்றத அந்த கருத்துக்கு போகக்கூடாது. அவங்கள தான் கேட்கணும். அதை அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. இப்போ எங்கள் ஊரில் நடக்குதுன்னா எங்கள் ஊர் தலைவருக்கு, எங்கள் ஊர் கவுன்சிலருக்கு, தலைவருக்கு தெரியாத எந்த ஒரு இதுவும் நடக்காது. இவங்க நடந்ததுன்னா இவங்க தான் இப்போ தலைவர். அந்த 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 மாவட்டத்துக்கு உள்ளவங்க தான் அவங்க தான் பதில் சொல்லணுங்க. அது வந்து ஆட்சி சரியில்லைன்னா